வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர், ஏப்ரல் 14 சித்திரை 1. சரி, இந்த புத்தாண்டு பேர் வந்து பராபவ வருடம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம். சரிங்களா? அதுவும் இந்த வருஷத்தில் வந்து நிறைய பயிற்சிகள் நடக்க போகுது. குரு பயிற்சி நடக்க போகுது, ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறோம். அது பிரகாரம் நீங்கள் வந்து இதுக்குடைய ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஓகே, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இந்த வருஷம் உலகத்திலே நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. குறிப்பிட்டு தென் இந்திய பக்கம் நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுது. கால பருவநிலை நிறைய மாறப்போகுது. நார்த் இந்தியாவில் ரொம்ப மழை வெள்ளம் வரப்போகுது. தமிழ்நாடு சைடு வந்து ஓரளவுக்கு ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் உலகம் விஷயங்கள், இது நிறைய நடுவில் சொல்லுவேன். நமக்கு இதனால் என்னென்ன நல்லது நடக்க போகுது, என் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், எந்தெந்த தெய்வத்தை எப்படிலாம் வழிபட்டால் நான் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும், இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து பொறுமையாக பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன். ப்ராக்டிக்கலாக நிறைய வீட்டிலேருந்தே பண்ணுற பரிகாரங்களும் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. மேஷ ராசி, மேஷ லக்னக்காரங்க, நம்மளுக்கு வந்து விரய சனியில் இருக்கும். சரிங்களா? சனிட்டு பயப்பட வேண்டாம். நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இதனாலையும் நடக்கும். என்னன்னா கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதை யாருன்னா லவ்லாம் பண்ணுறீங்கன்னா கல்யாணமாக மாற்ற சூப்பராக டைம் இருக்குது. சரிங்களா? அதனால் கல்யாணம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நீங்கள் வந்து உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ஜூலைக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்குலாம் குரு பகவான் போயிடுவார். அப்போனா என்ன, இப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் முயற்சி பண்ணாலும் அதில் ஜெயிக்கலாம். படிப்பாக இருக்கட்டும், படிக்கிற பசங்க படிப்பாக இருக்கட்டும், நல்ல காலேஜ் வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், திருமணம் நடக்கணும், ஃபாரின் போகணும், எந்த ஒரு விஷயம் நீங்கள் முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஜூனுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பர், டாப் டக்கர். ஓகே, ஜூனுக்கு அப்புறம் ஒன்றும் சூப்பர். என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது வீட்டில் சந்தோஷம் நல்லா வரும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுவீங்க. வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, நகை வாங்குறதுன்ட்டு எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு முன்னாடியே வந்துடும். இந்த அக்ஷய திருதிகைக்கே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே நம்மளுக்கு நல்ல விஷயமா இருக்குது. ஓகே, ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் நல்ல பெருசாகுங்க. ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் வரும். எமோஷ்னலாக நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து உங்களுக்கு வந்து அதிகமான ஏதாவது கடன் உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, இல்லை மனுஷங்க உழைப்பால் ஹெல்ப் பண்ணுறதுக்கோ நிறைய பேர் வருவாங்க. சரிங்களா? இது வந்து உங்கள் திருமணத்துக்கோ, இல்லை உங்கள் வேலையிலையோ யாரோ வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி இப்படி பண்ணடா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிப்ஸ் வந்து கொடுத்து உங்களை முன்னேற்றத்துக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, அடுத்து நீங்கள் வந்து தொழிலில் அப்ராடு போகிறதுக்கோ, இல்லை உங்களுடைய ப்ராடக்டை வெளிநாடு வெளியூர் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேறு ஊருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஏன்னா உங்களது வந்து சனி பகவான் வீடு மகரத்துள்ள சீக்கிரமாக ராகு பகவான் வர வந்துடுவார். ஓகேங்களா? அதனால் இந்த வெளிநாட்டு தொடர்பு டக்குன்னு பீக் ஆகிறதுலாம் நிறைய வரும். பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வரும். இப்போவும் சரி, உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் இல்லை அடுத்த வருஷமும் சரி, பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வரும். இது ஒன்று. நீங்கள் வந்து எதில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ட்ராவலிங்கில் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய 12ல் சனி பகவான் இருக்கார். ட்ராவலிங்கில் கவனமாக இருங்க. உங்களுடைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாமல் நல்லா வச்சுக்க பாருங்கள். உங்களுடைய ஹெல்த்தை பத்திரமா பார்க்குற வழியை பாருங்கள். ஹெல்த்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்களுடைய ஹெல்த்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்னென்னா, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சூட்டு உடம்பு. இது வந்து ஆண் வீடு, நெருப்பி வீடு, செவ்வாயோடைய ஆதிக்கம் பெற்ற வீடு, சரியான சூட்டு உடம்பு உங்களுது. ஏற்கனவே இந்த அடிவயிறு பிரச்சனை, வயிறு எரிச்சல், இந்த மாதிரி இஷ்யூஸு, உடம்புல கட்டி, நிறைய பேருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஓகேங்களா? அழகாக நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கம்பல்சரி. இதை பண்ணுங்கள். கருப்பு உளுந்து கஞ்சி குடிங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சனிப்பயிற்சி, ஆன்மீகம் ரீதியாக சனிப்பயிற்சியாகவும் சொல்கிறேன்,
சயின்டிஃபிக் ரீதியாக உங்கள் உடம்பை குளிர்ச்சி பண்ணுறதுக்கும் இது சொல்கிறேன். குளிர்ச்சியான பானகங்கள் லைக் நம்ம மோர் இந்த மாதிரி குளிர்ச்சியான பானங்கள் குடித்து உடம்பை காப்பாற்றிட்டிங்கன்னா மனசு லைட் ஆகும். மனசு லைட் ஆச்சுன்னா கிளாரிட்டியாக டிசிஷன் எடுப்பீங்க. ஒவ்வொன்றா ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகர், வள்ளி தெய்வானை. இவங்க துர்க்கை அம்மனை வழிபடலாம். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் விளக்கேற்றி வழிபடலாம். கோவில்களுக்கு விளக்கெரியறதுக்கு எண்ணெய்கள் வாங்கி தரலாம். நீங்கள் அன்னதானம் பண்ணுறதா இருந்தால் அன்னதானம் செய்கிறவங்களுக்கு விறகு, கேஸ் இதெல்லாம் வாங்கி தரலாம். தக்காளி சாதம் இந்த மாதிரி அன்னதானமாகவும் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ண இந்த தமிழ் வருஷப்பருப்பு உங்களுக்கு ஒரு அழகான வருஷப்பருப்பு அமையும். மேலும் நம்ம முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், யாருக்கு கடன் கிடைக்காது, கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் வரும், திருமணம் ஆனவங்களுக்குள்ளே எப்படி யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும், யாருக்கு மகப்பேறு வரும், யார் ஹெல்த் ஸ்டடி ஆகும், யாருக்கு பிஸ்னஸ் வரும், யார் ஃபாரின் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாம் நிறைய பார்த்தோம். அதுக்கான தெய்வங்கள் வழிபாடுகள் சில என்னுடைய நிறைய இந்த தனாகர்ஷ்ண டெக்னிக்ஸும் நடுவில் நிறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் சார்னா கன்சல்ட்டிங் எடுத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில் ஒன்றும் தெய்வ வழிபாடுகள் ஒன்றும் சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ் சீக்ரெட் டெக்னிக்ஸாக சொல்லித்தரேன். அது பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நம்ம பல வருஷமாக இல்லை பல ஜென்மங்களாக கொண்டு வந்த கர்மாவை ஒரு கோவிலில் ஒரு பரிகாரத்தில் செய்ய முடியும்னா அந்த மாதிரி செஞ்சால் உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. எல்லாரும் தெய்வம் ஆகிடுவாங்க. நம்ம என்னன்னா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆகிட்டே போகிறோம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்போ நீங்கள் தெய்வ வழிபாடு கூடவே நிறைய நம்ம சீடு தெரப்பி சில விதைகளை இந்த கலர் பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மிதுன ராசிக்கு சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்கிறேன். அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு இந்த இப்போ வெள்ளியில் அருணாக்கயிறு போடுங்க, காப்பரில் கையில் காப்பு போடுங்க சில சொல்கிறேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய தெரப்பிகளில் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே, ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ சனி பகவான்னா இப்படி காக்கா மேலே பறந்து பக்கத்தக்கம் கொத்திக்கிட்டா இருப்பார், அப்படி இல்லை. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலரில் ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்கே சாம்பல் நிற பாகம் இருக்கோ அதை தாக்குது. அது மூலிமா மற்ற பிரச்சனைகள் வருது. அப்போ அதை சரி பண்ணிட்டா எனக்கு மற்ற பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம நிறைய சயின்டிஃபிக்காகவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லித்தரோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறுவோம். இது சம்மந்தமாக தன ஆகர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கிளாஸ்கள் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜில் எடுத்துகிட்ருக்கோம், ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் இருக்குது, அந்த பயிற்சிகளை பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா இது நிறைய படித்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, பக்தியை தாண்டி சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, அதை சயின்டிஃபிக்காக எப்படி நான் அப்ரோச் பண்ணி நான் சரி பண்ணிக்கிறதுன்றதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் அதை அப்ளை பண்ணி ஒன்றும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி ப்ளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி, ஏன்னா கடைசியில் எல்லாமே ஆண்டவன் தான். எல்லாமே கடைசியில் ஆண்டவங்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அவர் ஒன்றும் நம்மளை கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லைன்னா சும்மாலும் நடத்தின பாடம் வரைக்கும் போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்றவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நிறைய மிராக்கள் நடக்குது. அது இந்த சேனல்லையே இந்த இன்டர்வியூ பார்த்து எத்தனையோ கிளைண்ட்ஸுக்கு பல மாதங்கள் ஆகிடுச்சு, அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட்டெல்லாம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்மாவை வேண்டிக்கிட்டு
உங்க எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பா அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.